ஏன் அண்ணி, இது சாந்தி முகூர்த்தம் நடந்து குழந்தை பிறக்கிறதுக்கு தானே இந்த பரிகாரம். யாருக்கு குழந்தை பிறக்கணுமோ அவதான் இத பண்ணணும். அப்படி இல்லம்மா, இந்த சாந்தி முகூர்த்தம் நடக்கிறது யாருக்கு மனக்குறை இருக்கோ அவங்க தான் இந்த பரிகாரத்தை பண்ணணும். இதை நீங்க பண்ணுனீங்கன்னா உங்க மனக்குறை தீந்துரும். இங்க பாருங்க, என்னை பொறுத்த வரைக்கும் இது பரிகாரமே இல்ல, தண்டனை மாதிரி இருக்கு. என் மனசு இதுக்கு ஒத்துக்கல. சாந்தி முகூர்த்தத்துக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். ஏய் பத்மா, ஏய் பத்மா, டேய் சீனு, உன் அம்மாக்காரி ஒரு அடங்கா பிடாரி. அவகிட்ட நல்லா கனிவா அன்பா சொன்னா அவ கேட்பாளா? கேட்க மாட்டா. அப்போ அவ கனவுல அம்மன் வந்து உன் மகனுக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்கலன்னா நீ ரத்தம் கக்கி சாவ அப்படின்னு நாக்க துருத்திக்கிட்டு அப்படின்னு அம்மன் வந்து சொன்னா அவ கேட்பாடா? அதெல்லாம் சரிதான். ஆனா நான் வேஷம் போட முடியுமா அதுக்கு? அண்ணி, நம்ம வீட்ல வேற யாராச்சும் வேஷம் போட்டா அக்கா நம்புவாங்களா? சத்தியமா நம்ப மாட்டாங்க அண்ணி. அதே மாதிரி நம்ம வீட்ல அம்மன் வேஷம் போடுறதுக்கு அம்சமான முகம் அண்ணி உங்க முகம் தான் அண்ணி. போ சிவா. அதனாலதான் வேஷம் போடுங்கன்னு உங்களை கெஞ்சிக்கிட்டு இருக்கோம் அண்ணி. அண்ணி ப்ளீஸ் ப்ளீஸ் பண்ணுங்க அண்ணி. ஆமா தங்கச்சி, பண்ணு தங்கச்சி. டேய், நீயாவது சொல்லுடா இவங்க கிட்ட. அத்தை, இது என் வாழ்க்கை பிரச்சனை அத்தை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு சாமி வேஷம் போடுங்க அத்தை. அப்படி சொல்றா. அவன் அண்ணி சொல்றதையாவது ஒத்துக்குங்க கேளுமா? அண்ணி. டேய், நீயாவது வேண்டான்னு சொல்லுவேன்னு பார்த்தா நீ இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு என்ன வேஷம் போட சொல்ற? ஏய்! ஐயோ, ஐயோ, அத்தா, அத்தா, என்ன மன்னிச்சிடு அத்தா. அத்தா, அத்தா, என்ன ஒண்ணும் பண்ணிடாத அத்தா, நான் ஊ புள்ள. ஐயோ, என்னை எதுவும் பண்ணிடாத அத்தா, எனக்கு தண்டனை வேண்டாம். அப்ப நான் சொன்னதை செய்வியா? செய்றா அத்தா. உன் மகனும் மருமகளும் சேர்ந்து வாழறதுக்கான பரிகாரத்தை நீ என் சன்னதியில வந்து பண்ணுவியா? ஐயோ, பரிகாரத்தை பண்ணிடலாம், இல்லனா அத்தா என்ன ரத்தம் கக்க வச்சிருவா. ஏய், பரிகாரம் பண்ணுவியா சொல்லு. ஐயோ, நாளைக்கு என் சன்னதிக்கு வருவேன்னு சொல்லு. பரிகாரம் பண்ணுவேன்னு சொல்லு. வேண்டாம். சொல்றியா? இல்லனா ரத்தம் கக்கி சாவறியா? வேண்டாம் அத்தா, வேண்டாம். நான் பண்றேன். நீ என்ன பண்ண சொல்றியோ அதை பண்றேன் அத்தா. பேச்சு மாற மாட்டியே. இல்ல, நான் மாற மாட்டேன். நான் பண்ணிடுறேன் அத்தா. படுத்து தூங்கு, தூங்கு, தூங்கு. அண்ணே, என்ன பத்மா? அண்ணே, என் பையனோட சாந்தி முகூர்த்தம் நல்லபடியா நடக்கட்டும்ண்ணே. அது நல்லபடியா நடக்கணும்னு நானே கோயிலுக்கு போய் பரிகாரத்தெல்லாம் பண்ணிடுறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு பத்மா. நேத்து நீ வந்து பண்ண மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன்னு ரொம்ப கோவமா போன. எனக்கே ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. மச்சா, அதான் அவ பண்றேன்னு சொல்லிட்டால மச்சா. அவகிட்ட எதுக்கு மச்சா விளக்கமெல்லாம் கேட்டுக்கிட்டு? பத்மா, நீ போய் குளிச்சு ரெடியாகு போ. சரிங்க மச்சா, நம்ம மத்த ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணுவோம். என்னங்க அப்படி பாக்குறீங்க? இல்ல, பத்மா ஒரு விஷயத்துல பிடிவாதம் பிடிச்சா விட்டே கொடுக்க மாட்டாளே. எப்படி பரிகாரம் பண்ண சம்மதிச்சா? எப்படி அவளை சம்மதிக்க வச்சீங்க? மச்சா, அது ஒரு பழைய டெக்னிக் மச்சா. டெக்னிக்கா? அது என்ன டெக்னிக்? அது சாமி அவ கனவுல வந்து சொல்லுச்சோ என்னமோ, அது தெரியாதுல்ல. சாமி? அவ கனவுல சாமி வந்தது உங்களுக்கெல்லாம் எப்படி தெரியும்? இல்லங்க, அப்படி ஒரு கனவு வந்திருக்கலாம்ல. என்னென்ன பாக்குறீங்க சொல்லுங்கண்ணே. ஆமா தங்கச்சி, ஆமா மச்சா. என்ன அண்ணனும் தங்கச்சி ஏதோ பேசி வச்சுக்கிட்டு பேசுற மாதிரி இருக்கு? ஐயோ மச்சா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல மச்சா. நம்ம வேலையை கவனிப்போம் மச்சான். இல்லனா பத்மா திடீர்னு மனசு மாறினாலும் மாறிடுவா மச்சான். அவளை நம்ப முடியாது மச்சான். இத புடிங்க. மாமா, இது ரொம்ப வெயிட்டா இருக்கு. அக்கா நாளை இதை தூக்க முடியுமான்னு தெரியலையே மாமா.
பரிகாரத்துல ஏதாவது பிரச்சனை வந்தா தப்பா போயிருமே. அத பத்தி கவலைப்படாதீங்க, நான் எதுக்கு இருக்கேன். அவளை சரியா பண்ண வைக்கிறேன். அப்படியே சொல்றீங்க? அதை கொடுங்க. சரி கொடுங்க மச்சான். இந்த பாத்து. நல்ல வெயிட்டா இருக்கு. இந்த கல்லை வச்சு அவளை பழி வாங்காம நான் விட இதை மாட்டேன். எடுக்கலாம் மாமா. அவளை பழி வாங்குறதுக்கு எனக்கு சரியான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அவளை விடக்கூடாது. வாங்க. சரி வாங்க மாமா. பெரிய கல்லா இருக்கேன் மாமா, ஏதாவது பிரச்சனை வந்துட போதும் மாமா. மச்சான் நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. பரிகாரம் உங்க மனைவியா பண்றாங்க, என் மனைவி தானே பண்றாங்க. ஆ, நானாச்சு என் பொண்டாட்டியாச்சு, பேசாம வாங்க. இருந்தாலும் வெயிட் ஜாஸ்தியா அட, இருக்குல்ல. பரவாயில்ல மச்சான், வாங்க மச்சான். மாயா வந்துட்ட. வா மாயா. வாமாயா. அண்ணே எங்க? பார்த்து மெதுவா. என்ன இது? இவ்வளவு பெரிய கல்லா இருக்கு. இதை எப்படி நான் தூக்கிட்டு போக முடியும்? பத்மா, முழு மனசோட வேண்டிக்கிட்டு இந்த பரிகாரத்தை பண்ணா இது கனமாலாம் இருக்காதான். கஷ்டம் எல்லாத்தையும் அந்த கடவுள் பார்த்துப்பான். இல்ல மச்சான்? ஆமா மாமா, ஆமா. இல்ல இத பார்த்தாலே தெரியுது ரொம்ப கனமா இருக்கு போல இருக்கே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல பத்மா, எல்லாத்தையும் கடவுள் பார்த்துப்பான். மச்சான் அந்த துணி விரிங்க. சரி மாமா. நீங்க பிடிக்கிறீங்களா இல்ல இவ்ளோ கனமா இருக்கு? பிடிக்கிறமா, நான் பிடிச்சிட்டு தான் இருக்கேன். ஆத்தாவை நல்லா வேண்டிக்கோ, வலி தெரியாது. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. இல்ல முடியல, என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. பத்மா இன்னும் கொஞ்ச தூரம் தான் பத்மா. வந்து பத்மா, இத பாருமா, இது நம்ம குடும்ப வாரிசு சம்பந்தப்பட்டது. மாயாவுக்கும் உனக்கு இருக்கிற பிரச்சனையால பரிகாரத்தை பண்ணாம விட்டுறாதம்மா. பத்மா இத பாருமா, இத பண்ணாதான் நம்ம வாரிசும் குடும்பமும் தழைச்சு வளரும். பத்மா, அம்மனோட பிரகாரத்தை சுத்த ஆரம்பிச்சிட்ட, அதை முடிக்கணுமா, இல்லனா அம்மன் நம்மள சும்மா விட மாட்டாமா. என்ன இவ்வளவு தூரம் வேதனைப்படுத்தி கல்ல தூக்க வச்சுட்டு மாயாவுக்கு சாந்தி முகூர்த்தமா? இவ்வளவு நான் விட மாட்டேன். என்ன நடக்குதுன்னு பாருங்க. பராசக்தி, ஆமா வா. போடுங்க. ஓம் சக்தி பராசக்தி. போடுங்க. மெதுவா. இது ரொம்ப சிரமமான வேண்டுதல் போல. அத்தை ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பரிகாரத்தை நானே செஞ்சிருக்கலாம். பரிகாரம் வேண்டுதல் எல்லாமே கடவுள் நம்மள சோதிச்சாலும் நாம கடவுள் மேல நம்பிக்கையா இருக்கோங்கிறத காட்டுறதுக்காகத்தான் அதையெல்லாம் தாங்கி பரிகாரத்தை செய்யணும். பத்மா அவளா வந்து இந்த பரிகாரத்தை நான் பண்றேன்னு என்கிட்ட சொன்னா, அத அவதான் பண்ணணும். மத்தவங்க எந்த உதவியும் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சா பரிகாரம் பலனளிக்காம போயிடும்.